வணக்கம். வெல்கம் டு PSZ கெமிஸ்ட்ரி சேனல் ஃபார் ஈஸி லேர்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 8ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு மட்டும் இன்னைக்கு பார்க்குறோம். அடிஷன் ஆஃப் HCN ஹைட்ரஜன் சயனைட். ஸோ ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ல நம்ம HCN எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இப்போ ஜென்ரலா இந்த ரியாக்ஷன் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் குடுத்துர்றாங்க. ஸோ இதுதான். இந்த சைடு நான் எதுவும் எழுதல. நான் ஜெனரல் ரியாக்ஷன் மட்டும் எழுதுறேன். பிளஸ் HCN. இப்போ இதுல நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா, இது இப்படியே இருக்கும். இதுல நம்ம 2 பாண்ட் இருக்கு இல்லையா? இந்த 2 பாண்ட் இப்படி போடுவோம். ஆக்ஸிஜன்ல ஹைட்ரஜனையும் மீதி இருக்கக்கூடிய CN இன்னொரு பாண்ட்லயும் போடும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட். ஆக்சுவலா இதுக்கு மெக்கானிசம் இருக்கு. இந்த மெக்கானிசம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த HCN பியூர் HCN நம்ம ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரியாக்ஷன் ஜென்ரலா ரொம்ப ஸ்லோவா நடக்கும். ஸோ அதை ஃபாஸ்டன் பண்றதுக்காக இந்த ரியாக்ஷனை நம்ம இட் இஸ் கேட்டலைஸ்டு பை OH மைனஸ். சரியா? ஒரு பேஸ் போட்டு ரியாக்ஷன் என்ன பண்றோம் அப்படின்னா கேட்டலைஸ் பண்றோம். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? இதுல இருக்க OH மைனஸ் இதுல இருக்க H பிளஸ் ஓட சேர்ந்து வாட்டரா மாறும். பிளஸ் CN மைனஸ் கிடைக்கும். இந்த CN மைனஸ் தான் நம்மளுக்கு நியூக்ளியோஃபைல். ஸோ இட் இஸ் a strong நியூக்ளியோஃபைல். இது நம்மளுக்கு கார்பனைல் கார்பன்ல போயிட்டு ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? C டபுள் பாண்ட் O பிளஸ் CN மைனஸ். ஸோ இது நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கொடுக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த CN மைனஸ் எங்க போகுது? இந்த கார்பனைல் கார்பனுக்கு போகும்போது இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். C இது இந்த பக்கம் பார்த்தோம்னா O மைனஸ், இந்த பக்கம் பார்த்தோம்னா CN நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு டெட்ராஹீட்ரல் ஷேப்ல இருக்கனால இதை நம்ம டெட்ராஹீட்ரல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்றோம். டெட்ராஹீட்ரல் இன்டர்மீடியேட். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா H பிளஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த H பிளஸ் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒண்ணு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்க ஃபார்ம் ஆன H2O இருந்து கிடைக்கலாம், அல்லது நம்மளுக்கு இதுல இருக்கக்கூடிய HCN. ஸோ அப்ப இதுல என்ன ஆகும்? இதுல இருக்கக்கூடிய இந்த O மைனஸ் இந்த H பிளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல CN, இந்த இடத்துல OH. ஸோ நமக்கு ஒரு சயனோ ஹைட்ரன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சைனோஹைட்ரன் பார்த்தோம் அப்படின்னா they are useful as synthetic intermediates. ஸோ இது நம்மளுக்கு it is used as synthetic intermediates. இப்போ இந்த இடத்துல நமக்கு HCN பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. இது நம்ம எப்போ இந்த HCN நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல நம்ம HCNக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மினரல் ஆசிட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம HClன்றது மினரல் ஆசிட். HCl கூட சோடியம் சயனைடு இந்த மிக்ஸ்சரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட்ல ஆட் பண்ணுவோம். ஸோ அப்ப இது ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? NaClம் HCNம் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இந்த HCN தான் எது கூட ரியாக்ட் பண்ணும்? இந்த கார்பனைல் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும். இப்போ நம்ம இங்க போடக்கூடிய ஆசிட் எடுத்துக்கக்கூடிய NaCN கூட கம்ப்ளீட்டா என்ன பண்றது இல்ல,
ரியாக்ட் பண்றதுல. ஏன்னா நம்ம இத வந்து எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்துக்குவோம். இது வந்து அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையர் குவான்டிட்டி எடுத்துக்கும். அப்போ இந்த ஆடட் HCl வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ரியாக்ட் வித் ஹோல் NaCN. நம்ம எடுத்துக்கக்கூடிய மொத்த NaCN கூட ரியாக்ட் பண்ற அளவுக்கு போதுமான HCl நமக்கு இங்க இல்ல. அதனால ஹோலா பார்த்தோம்னா மிக்ஸ்சர் எப்பவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா அல்கலைனா இருக்கும். இந்த ஹோல் மிக்ஸ்சரும் அல்கலைனா இருக்கிறதுனால இது நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்கும், ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணி கொடுக்குது. அதனால தான் நம்ம மேல என்ன பண்ணுவோம், இட் இஸ் கேட்டலைஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ அல்கலைன் மீடியமா இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, HCN நம்மளுக்கு கேட்டலைஸ் பண்ணி கொடுக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம 2 ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக அந்த எக்ஸாம்பிளை தான் நம்மளுக்கு போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ஒன்று வந்து அசிட்டால்டிஹைட், இன்னொன்று வந்து அசிட்டோன். ஸோ CH3 C double bond OH இது வந்து அசிட்டால்டிஹைட். ஸோ நம்மளுக்கு ஐபேக் நேமா எழுதுறோம் அப்படின்னா எத்தனால். இதுல நம்ம HCN நம்மளுக்கு வந்து இன்டர்மீடியட்லாம் ரொம்ப கேட்கறது இல்ல, கன்வர்ஷன் மட்டும்தான், கம்ப்ளீட் த ரியாக்ஷன். அப்ப நம்ம இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜன்ல நீங்க எப்பவும் வந்து ஹெச்சையும் கார்பன் கூட வந்து சிஎன்ஐயும் போட்டுட்டு இதுல இருக்க பாண்டை வந்து என்ன பண்ணிடணும், உடைச்சிடணும். 2ல ஒரு பாண்டை உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி எழுதலாம், இந்த CH3 அப்படியே இருக்கும், இது கார்பன், இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்க போகுது. ஸோ ஒரு பாண்டு போட்டு சிஎன்னும் இன்னொரு பாண்டு போட்டு OHம் போடணும். அப்ப இதுக்கு பேர் வந்து இது அசிட்டால்டிஹைட், இது சயனோஹைட்ரன் பார்ட். ஸோ அதனால இதுக்கு பேரு அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரன். அசிட்டால்டிஹைட் சயனோஹைட்ரன். இதே நம்ம வந்து ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறோம். ஸோ கீட்டோன்ல நம்ம ப்ரோப்பனோன் எடுத்துக்கிறோம். அப்போ CH3 C double bond O CH3 எடுத்து அதே மாதிரி HCN போடுறோம். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனையும் கார்பன்ல சிஎன்ஐயும் போட்டு ஒரு பாண்டை உடைச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 C CH3, இந்த பக்கம் CN, இந்த பக்கம் OH. ஸோ அப்போ இதுல வந்து இது வந்து நம்மளுக்கு கீட்டோன். சரியா? ஸோ அசிட்டோன் பார்ட்டு, இது வந்து ஹைட்ரஜன். ஸோ இது வந்து அசிட்டோன் சயனோஹைட். சரியா? ஸோ இதுதான் வந்து அடிஷன் ஆஃப் HCN. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இப்போ நம்மளுக்கு போர்டில் பார்த்தோம்னா இதுதான் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாம்பிளா கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறோம் அப்படின்னா இந்த மெக்கானிசம் பார்ட்டு நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.